கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஆயத்தொலை வடிவியல்ல ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உண்டான ஒரு சில செட் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்ப்போம். நேர்கோட்டிற்கு உண்டான சமன்பாடுகள். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் தமிழில் பார்த்தீங்கன்னா சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம். ஸ்லோப்புன்றது எம்மை குறிக்கும், இன்டர்செப்ட் வெட்டுத்துண்டுன்றது சியை குறிக்கும். ஈக்குவேஷன் எப்பவுமே இதில் தான் ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒய்யில் தான் ஆரம்பிக்கும். எம்ன்றது அதாவது ஸ்லோப்பு சாய்வுன்றது எக்ஸோட தான் சேரும். ஸோ அப்போது இன்டர்செப்ட் தனியாக வந்துடும். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c. அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம். அதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்லோப் சாய்வு கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்னாலே என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா x1 அண்ட் y1. ஸ்லோப் சாய்வுனாலே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா m. ஈக்குவேஷன் எப்பவுமே ஒய்ன்ற கான்செப்டில் தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால y1ன்றது மைனஸில் வந்துடும். ஸோ அப்போது y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்லோப் எப்பவுமே ரைட் சைடில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராக்கெட்டில் இங்கே ஒய்க்கு பதிலாக அப்படியே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போது ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்டூ எக்ஸ் மைனஸ் x1. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரெண்டு பாயிண்ட்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா x1 y1 x2 y2. ஸோ எப்போவுமே நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் y வரா மாதிரி நீங்கள் இதை எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். பட் ஒரே மாதிரியே போகும்போது ஃபார்முலா கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட்டில் y வரா மாதிரியும் ரைட் சைடில் x வரா மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன போட்டிங்களோ அதை அப்படியே மேலே போட்டுருங்க. தட் இஸ் y மைனஸ் y1 பை y1 எடுத்து எழுதியாச்சு. அப்போ y2ன்ற பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த y2வை ஃபஸ்ட்டே கீழே போட்டுருங்க. மீதி இங்கே என்ன மேலே ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டேர்மும் கீழே இருக்கக்கூடிய இந்த டேர்மும் ஒரே மாதிரியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே எக்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஃபார்ம் வெட்டுத்துண்டு வடிவம் அப்படின்னாலே ஏபின்ற ஆல்ஃபபெட் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே எக்ஸோட கீழே ஏ வந்துடும், ஒய்யோட கீழே பி வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.